தளபதி விஜய் அவர்கள் 30 நிமிஷம் பேசினார். எல்லா கட்சிக்காரங்களும் உங்கள் தலைவரை பேச சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு பேச சொல்லுங்கள். 9 நிமிஷம் பேசுறது, 10 நிமிஷம் பேசுறது அப்படிலாம் இல்லைங்க. 30 நிமிஷம் பேசுனது தெளிவான உரை, சரியான உரை, இந்த மக்களுக்கான ஒரு வழிகாட்டியே அந்த உரைகள்லாம் இருந்துச்சு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு அத்தியாவசிய பொருள். அதாவது நம்ம நாட்டில் விட வெளிநாடுகளில் அதிகமாக அந்த மஞ்சள் வந்து தேவைப்படுது. இந்த நறுமண பொருட்கள் தயாரிப்பதற்கும் வாசனை பொருட்கள் தயாரிப்பதற்கும் மஞ்சள் வந்து மிக முக்கியமான சமையல் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மஞ்சளை ஏற்றுமதி பண்ணுறதுல இந்த தமிழக அரசு அதிகாரிகளோ இல்லை இந்த புரோக்கர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் குறைந்த விலைக்கு அந்த மஞ்சளை வாங்கி வெளிநாடுகளுக்கு அதிக விலைக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது எப்படி இதை ஊழல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு அந்த மஞ்சளை விளைவிக்கிறான், அதுக்கு செலவு பண்ணுறான், ஆனால் அதுக்கான ஊதியம் கூட அவனுக்கு கிடைக்கிறதுல ஒரு விவசாயி கிடைக்கிறான். ஆனால் இடைப்பட்ட தரகர்கள் தான் அதில் அதிகமாக லாபம் பார்க்குறாங்க. அதேமாதிரி கரும்பு அந்த அப்போது வந்து நிறைய உற்பத்தி ஆகுது. இந்த கரும்புக்கு தமிழக அரசு வந்து சரியான ஒரு டன்னுக்கு 5000 6000 அந்த விலையை நிர்ணயம் செய்கிறாங்க. ஆனால் விலை நிர்ணயம் செஞ்ச அந்த விலை வந்து ஒரு டன்னுக்கு அந்த விவசாயிகளுக்கு கிடைக்குதானா? அப்படி கிடைக்கிறது கிடையாது. அதுலேயும் ஊழல், லஞ்சம். இந்த டன்னை கொள்முதல் பண்ணுறாங்களே, கொள்முதல் நிலையங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போய்ட்டு அங்கே இருக்கவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் அந்த கரும்பை வந்து அவங்க வந்து கொள்முதல் செய்வாங்க. அதுலேயும் லஞ்சம். இப்படி அந்த விவசாயிகளை சுத்தமாக கண்டுக்கிறது கிடையாது இந்த தமிழக அரசு. அவர் வந்து தளபதி விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை முக்கியமாக சொல்லியிருப்பார். அதாவது விவசாயிகளை வஞ்சிக்கிறது, அதேமாரி அதுக்கு தேவையான தண்ணீர் அங்கே கிடைக்கிறது கிடையாது. இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அதை பற்றி பேசியிருப்பார். அது முக்கியமான ஒரு நீர்வழிப்பாதை. அந்த நீர்வழிப்பாதை சீரமைச்சாங்கன்னா அப்போது கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் வந்து அந்த தண்ணி வந்து பயனுள்ளதாக இருக்கும். நிலத்தடி நீர் வந்து கிடைக்கும். அப்படி நிலத்தடி நீர் கிடைச்சிச்சின்னா விவசாயிகள் வந்து செழிக்கும். அது மூலிமாவும் விவசாயிகள் வந்து பயனடைவாங்க. அந்த திட்டத்தையும் இந்த திமுக மற்றும் இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசாங்கமும் இத்தனை வருஷ காலங்க அதை சீரமைக்கவும் இல்லை, அதை நிறைவேற்றவும் இல்லை, அதை கண்டுக்கவும் இல்லை. நேற்று பார்த்து விவசாயிகளுக்கு இவங்க கொடுக்குற மரியாதை திருப்பூரில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாய மக்களை, பெண்களை, அவங்க விவசாயம் குப்பை கொட்டுறதுனால அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, அங்கே இருக்க நிலத்தடி நீர் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அவங்க அந்த மக்கள் போராட்டம் நடத்தியும் அந்த போராட்டம் நடத்த மக்கள் மீது காவல்துறையை வச்சு கொடுமையாக தாக்கி, பெண்கள் மீது கடுமையாக தாக்கி அவங்க 200 பேரை கைது பண்ணியிருக்காங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த விவசாயிகளுக்கு இவங்க கொடுக்குற மதிப்பு மரியாதைன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு. ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த காணொலியில் அதை நம்ம பார்ப்போம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.